இது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு வைட்டமின். வைட்டமின் டி நம்ம வந்து ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின் பார்த்தோம். இது வந்து வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின். இது பி குரூப்ல வருது. அப்போ அந்த செல்லு வந்து பிரிஞ்சு 1 2ஆக 2 4ஆக பல்கி பெருக 2 பேர் அவசியம் தேவை. ஒருத்தவங்க பேர் B12, ஒருத்தவங்க பேர் ஃபோலிக் ஆசிட். இதில் ஃபோலிக் ஆசிட் தான் நீங்கள் சொன்னீங்க சேர்த்தா கர்ப்பமான உடனே நம்ம ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க டாக்டருங்கன்னு. ஆக்சுவலாக கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும். இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய நல்லா அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய. வணக்கம். போன முறை நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களை நம்முடைய மருத்துவர் தீர்த்து வச்சாரு. இன்னமும் நிறைய இருக்கு. நம்ம நாட்டில் சந்தேகங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி சில டவுட்ஸை நம்ம கேட்போம். நம்ம மருத்துவர் அவருடைய பாணியில் அதுக்கு முழுமையான புரியுற மாதிரி சரியாக விளக்க சொல்லுவார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சேதா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? A1 நல்லா இருக்கேன். நம்ம நேயர்களும் நிறைய கேள்விகள் அதெல்லாம் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுத்த அந்த விளக்கங்களும் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறவங்களும். இன்னைக்கு நம்ம என்ன இதை எடுத்துக்கலாம்னா டாக்டர், ஃபோலிக் ஆசிட் அதை அடிக்கடி சொல்கிறாங்க. மெயினாக கர்ப்பமான உடனே பெண்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை வந்து அது கொடுக்குறாங்க. அது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. முதல்ல ஃபோலிக் ஆசிட்னா என்ன, ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் அதிகமாக அதை பரிந்துரைக்கிறாங்க? ரொம்ப அருமையான கேள்வியோடு வந்திருக்கீங்க. அதுக்கே முதல்ல சந்தோஷமாக இருக்குது. நம்ம பயாலஜியில் படிச்சிருப்போம் ஃபானா ஃப்ளோரா அப்படின்னு. ஃபோலியேஜ்னாலே வந்து இலை தழைக்கான ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். அப்போ இலை தழை கீரைகள், அது சம்மந்தமான காய்கறிகள், பழங்கள், இதில் கிடைக்கக்கூடிய ஒரு வைட்டமின் பேர் தான் வந்து ஃபோலிக் ஆசிட். அது இயற்கையாக கிடைக்கும்போது ஃபோலேட் அப்படின்னு சொல்கிறோம். மருந்தாக தயாரிக்கும் போது அது ஃபோலிக் ஆசிட். ரெண்டுமே ஒரு வேலையை தான் செய்யுது. இந்த ஃபோலிக் ஆசிட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மெயினாக வந்து கீரைகள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அரைக்கீரை. பழங்களில் வந்து எல்லா சிட்ரஸ் பழங்கள், முக்கியமாக சாத்துக்குடி, எலுமிச்சை இதில் இருக்குது. அப்புறம் பயிறு வகைகள்னு இருக்குது. துவரம்பயிறு, கொண்டக்கடலை, அவரைக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு வைட்டமின். வைட்டமின் டி நம்ம வந்து ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின் பார்த்தோம். இது வந்து வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின். இது பி குரூப்ல வருது. ஆக்சுவலாக வந்து 8 தான் இருக்கு, 4 பேர் இல்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாத மாதிரி 8 பேர் தான் இருக்காங்க. இதில் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து 9. B9, B10, 11, B12 தான். அதுக்கப்புறம் அந்த 9 B12 பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கோம் முன்னாடி. அதுக்கு ஈக்குவலா அதிகம் கொண்டாடப்படாத ஒரு வைட்டமின் இது. B12 இளவரசின்னா அதுக்கு உற்ற தோழியா சொல்லலாம் ஃபோலிக் ஆசிட். ஏன் இன்றியமையாதுன்னாக்கா, ஒரு குழந்தை வந்து உருவாகிற காட்சி யோசிச்சு பாருங்க. அப்பாக்கிட்ட இருந்து அரை அணு தான் வருது, செல் ஆஃப் தான் வருது. அம்மா கிட்ட இருந்து ஆஃப் காத்துட்டு இருக்கு. ரெண்டும் இணைஞ்சு ஒரு முழுமையான செல்லாக மாறுறாங்க. அந்த செல்லில் வந்து குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம் வந்து ஒரு செல்லு இருக்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது லட்சம் கோடி, எவ்வளோ லட்சம் கோடி 280 நாட்களில் அந்த ஒரு செல்லுங்கிறது 1 லட்சம் கோடி செல்லாக மாறுது. அப்போ அந்த செல்லு வந்து பிரிஞ்சு 1 2ஆக 2 4ஆக பல்கி பெருக 2 பேர் அவசியம் தேவை. ஒருத்தவங்க பேர் B12, ஒருத்தவங்க பேர் ஃபோலிக் ஆசிட். இதில் ஃபோலிக் ஆசிட் தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்கள் சொன்னீங்க சேர்த்தா கர்ப்பமான உடனே நம்ம ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க டாக்டருங்கன்னு. ஆக்சுவலாக கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு மாதப்பிறவிட வந்து 14ஆவது நாள் வந்து முட்டை வெளியாகுது. அது வெளியாகி 1 2 நாட்களுக்குள்ள ஆண் கரு சேர்ந்தாக்க குழந்தை உற்பத்தி ஆகிடுது. அப்போ அடுத்த 2 வாரம் வந்து மாதப்பிறவை தள்ளி போகிற வரைக்கும் அந்த தாய்க்கு தெரியாது நம்ம கர்ப்பமாயிட்டோம். அந்த 2 வாரத்துக்குள்ள இந்த ஒரு செல் வந்து ஆல்ரெடி வந்து 10,000 செல்லாக மாறி இருக்கும். அதனால கல்யாணம் ஆன உடனே நம்ம வந்து குழந்தை பேர் பெற்றுக்கலாம் அப்படின்னு திட்டமிடும் பொழுதே நம்ம ஃபோலிக் ஆசிட் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்திலே அந்த குழந்தை வந்து ஒரு பிண்டமாக இருந்து அதுக்கான நரம்பு மண்டலம், மூளை மற்றும் அந்த தண்டுவாடம் ஃபார்ம் ஆகிற அந்த அபரிதமான வளர்ச்சி அப்பயே ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு செல் 2 செல்லாக, 2 செல் 4 செல்லாக உற்ற துணையாக இருக்க வேண்டியது ஃபோலிக் ஆசிட். அந்த ஃபோலிக் ஆசிட் நிறைய நல்லா அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா
அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிம்பாங்க. அந்த டியூப் உருவாகாமல் ஒழுங்காக சீல் ஆகாமல் இருந்தாக்கா அந்த முதுகு பக்கம் வந்து நீர் கட்டி மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டு பெருசாகிறது, ஸ்பைன் விரிஞ்சிடுறது, ஸ்பைன் பைஃப்ல பிளந்து இருக்கிறது, மூளையில வந்து வளர்ச்சி குறையிறது. இன்றி அமையாத ஒரு வைட்டமின்னாக்கா இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து அந்த செல் உருவாகும் போதே தாயினுடைய உடம்புல அளவுக்கு அதிகமா இருக்கணும். கேட்க கேட்க கொடுக்கணும். அந்த குழந்தை கேட்கும், வளர வளர கேட்க கேட்க வந்து அட்சய பாத்திரம் மாதிரி அந்த அம்மா கொடுத்துட்டே இருக்கும், மணிமேகலை மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப ஒவ்வொரு தாயும் வந்து ஃபோலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் மணிமேகலை மாதிரி அல்ல குறையாம கொடுக்கணும்னாக்கா கர்ப்பமாகனு திட்டமிடும் போதே உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் ஆலோசனைப்படி அவங்க வந்து ஒரு 800 இல்லை 90 மைக்ரோகிராம் மாதிரி வந்து ஒரு அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபோலிக் ஆசிடை நம்ம உணவு மட்டும் நம்பி இல்லாம நம்ம அவசியம் வந்து எடுத்துக்கணும். இப்ப இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை ரெகுலரா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க கர்ப்பம் ஆகிறவங்க. இப்ப அது மாத்திரை இல்லாம அவங்க சைமல்டேனியஸா இன்னொரு பக்கம் உணவுலையும் அதை அதிகமா எடுத்துக்கலாம். இப்போ எந்த உணவுல எடுக்கலாம்? இப்ப கர்ப்பமாகிற அவசியம் இல்லாத மற்ற காலகட்டங்கள்லயும் ஆண்களுக்கு எப்பொழுதும் வந்து ஒரு நாளைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து ஒரு கப்பு வந்து கீரை பொரியல் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பழம் எடுத்துக்கிறோம், ஒரு சாத்துக்குடி பழம் இல்லை ஒரு ஆப்பிள் பழம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சாப்பாட்டில் வரக்கூடிய கொண்டக்கடலை இல்லை வந்து இந்த 3 நீங்கள் தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை, கொஞ்சம் பயிறு வகைகள், ஒரு பழம் சாப்பாட்டில் சேர்ந்தாக்கா நமக்கு வேண்டிய ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்திக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது மற்ற நேரங்களில் சுலபம். அதிகமாக தேவைப்படக்கூடியது கர்ப்பம் காலம் முழுக்க தேவைப்படும், பால் கொடுக்கும்போது தேவைப்படும். அதே சமயத்தில் நமக்கு வந்து சாப்பாட்டுலேருந்து உறிஞ்சிற சக்தி கம்மியாக இருக்கிற வியாதி உள்ளவங்க, வடநாட்டிலலாம் வந்து சீலியாக் டிசீஸ்னு ஒன்று இருக்கு. அந்த சீலியாக் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வந்து குடல்ல வந்து நிறைய உறிஞ்சிகள் இருக்கு, அந்த வில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த உறிஞ்சிகள் கம்மியா இருக்கிறதுனால நம்ம சொன்ன கீரை, பழங்கள், பயிர் வகைகள் சாப்பிட்டா கூட செம்மையில் வறுமை. குடல்ல வந்து இந்த உணவு போயிட்டு இருக்கும், அதுல இந்த ஃபோலிக் ஆசிட்ன்ற வந்து அந்த பொக்கிஷன் இருக்கும், பட் கையெடுத்து எடுத்துக்க முடியாது. இருந்தும் இல்லாத நம்ம மழை தண்ணி எல்லாம் வீணாக்குறோம் இல்லையா, அந்த குடை அப்படியே போயிட்டு இருக்குல்ல, பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த கையறு நிலையில வந்து இருக்கிறவங்க, மது அருந்துறவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு இது ஃபோலிக் ஆசிட் குறைபாடு. மற்றபடி சில மருந்துகள் வந்து மருத்துவர்கள் நாள்பட்டு கொடுப்பாங்க. இப்போ வலிப்பு வியாதி உள்ளவங்களுக்கு அந்த ஃபெனடைன் போன்ற பழைய காலத்து மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் மூட்டு வலி, ரொமட்டாய்டு அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாள்பட்டு மருந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிடோட தேவை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, ஒரு அடிபட்டிருக்கு, அந்த நேரத்தில் ரிப்பேர் எப்பெல்லாம் நீங்கள் வந்து ரிப்பேர் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஃபோலிக் ஆசிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. மருத்துவர் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. அது இல்லாமல் 2 செப்பரேட் கண்டிஷனில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப உதவுது. நம்ம வேலூர்ல சிஎம்சி இருக்குங்களா, கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி, அங்கே வந்து நம்ம ஊர்ல வந்து நாள்பட்ட சில பேருக்கு வந்து பேதியாகி உடம்பு கருத்து போய் மெலிஞ்சு போவாங்க. அவங்களுக்கு நம்ம உணவு மற்றும் நீர்ல இருக்கிற சில அசுத்தங்கள் கண்டாமினேஷனால இந்த குடல் உறிஞ்சிகள் பாதிக்கப்படும். அதை வந்து டிராபிக்கல் ஸ்ப்ரூம்பாங்க. இப்போ குளூட்டன், வீட் ப்ராடக்ட், கோதுமை பொருள் சாப்பிட்றதுனால வர்றதுக்கு வந்து சீலியாக் ஸ்ப்ரூன் பேர். அது மேல் நாட்டிலையும் வட நாட்டிலையும் இருக்கு. தென்னிந்தியாவில் அது ரொம்ப கம்மி. ஆனால் நமக்கு வந்து எப்போதும் ஒரு வியாதி இல்லைன்னா இன்னொரு வியாதி வந்து ஈடு கட்டிடும். அது மாதிரி டிராபிக்கல் ஸ்ப்ரூன் இருக்கு. அவங்களுக்கு வந்து வருஷக்கணக்காக ஃபோலிக் ஆசிட் கொடுத்தா நல்லாயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு நாள்பட்ட ஒரு பேதி அதையே சரியாக்குற வல்லமை ஃபோலிக் ஆசிட் இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாட்டிகள் கீரை நிறைய சேர்த்துக்கோ, சாப்பிடு பச்சையா இருக்கிற இதை சாப்பிடு, காய்கறி. வெயிலுக்கு வேப்ப மரம், வீட்டுக்கு முருங்கை மரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன தாய்மார்கள் சமைக்கிறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ரொம்ப போட்டு கொதிக்க வச்சு ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. அந்த சாட்டேம்பாங்க, லேசா வதக்குனா போதும். அந்த பச்சை நிறம் மாறாம ஒரு லேசா ஒரு நெய்யோ எண்ணெயை போட்டு அந்த கீரை பொரியலை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஃபோலிக் ஆசிட் வந்து அப்படியே நமக்கு சேர்ந்துடும். அதிசயமா நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த தண்ணி வந்து சாம்பாருக்கோ குழம்புக்கோ கூட்டுறதுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணியை தூக்கி எறியாம அந்த தண்ணியை கொண்டு வந்துருங்க. அப்போ அது உடம்புக்கு நல்ல ஒரு இதுதான். சரி, நம்ம உடம்புல ஃபோலிக் ஆசிட் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்கெங்கெல்லாம் செல்லுங்க அதிகமாக வந்து